ஈச்சனாரி கோவிலை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு நாம போற ஒரு ட்ரிப் மட்டும் இல்லைங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு விரதம், ஒரு பயணம். சபரிமலை ஐயப்பனை நோக்கி தாங்க இந்த பயணம். டெய்லியும் நம்ம ஹோட்டல் சாப்பாடு தாங்க. இன்னைக்கு நம்ம கஸ்டமர் வீட்லயே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அதுதாங்க இந்த ட்ரிப்போட ஸ்பெஷல். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மொத்தம் 380 கிலோமீட்டர் 8 hours டிராவலுங்க. நம்ம இந்த ட்ரிப்புக்கு எடுத்த ரூட் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், தேனி, குமிளி வழியாக தாங்க பம்பையை அடைஞ்சோம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம 2 hours ஒன் டைம் பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. தேனி பக்கமாக ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாம் மேற்கு தொடர்ச்சி மலை தொடருக்குள்ள குமிளியை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம். தேனி ரோடு பைபாஸ் தாங்க, ஆனால் சிங்கிள் ரோடு, டிராஃபிக் கம்மி, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகணும். குமிளி ஹில் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹில் ரோட்டில் டிரைவ் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷங்க. ஒவ்வொரு வளைவும் ஒரு புதிய அனுபவங்க. ரோடு நேரம் தான், ஆனால் ஸ்மூத். நிதானமாக என்ஜாய் பண்ணி போகிறது தான் பெஸ்ட். நம்ம இப்போ கேரளாக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்னும் ஐயனைக்கான 129 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம போன சமயம் கேரளாவில் பந்துங்க. ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நம்ம போன ரூட்டில் முழுக்க அவ்வளவு அழகுங்க. ஒவ்வொரு கிலோமீட்டரும் கண்களுக்கு விருந்து தாங்க. மதியம் 2 மணிக்கு லைட்டாக பசி. இந்த இயற்கை சூழலுக்குள்ளேயே வண்டியை ஓரமாக நிறுத்தி பீஸ்ஃபுல்லான ஒரு லஞ்ச் எடுத்துங்க. ஒரு எளிமையான லஞ்சு தாங்க, ஆனால் இந்த இடத்துல சாப்பிட்றது ஃபுல் ரிச். மேம் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கவும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. லஞ்சை முடிச்சுட்டு வீட்டிலே செஞ்ச ஒரு அரி உருண்டையை கொடுத்தாருங்க. இதுக்கு பேர் அரி உருண்டை தான் நினைக்கிறேன். சார் ஒரு பேர் சொன்னார், நான் மறந்துட்டேங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பிரேக்குக்கு அப்புறம் ஐயப்பனை நோக்கி கிளம்பிட்டோங்க. சிங்கிள் ரோடு, 2 பக்கமும் பச்சை பசேன்னு மரங்கள். அப்படியே ஐயப்பனோட பாட்டை போட்டு கேட்டுட்டு போனால் எவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த களைப்பே தெரியாதுங்க. அவ்வளோ வைப் இருக்குது. நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நிலக்கல் வரும்போதே நமக்கு பார்க்கிங் சீட் ஒன்று கொடுப்பாங்க. அங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ண முடியும். நமக்கு இந்த டைம் கிடைச்ச பார்க்கிங் ஹில் டாப் தாங்க. பிப்ரவரி மாதம் கூட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த டைமு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. என்னோட பார்க்கிங் ஹில் டாப் பேருக்கு தகுந்த மாதிரி ஹில்லோட டாப்பில் தாங்க எனக்கே இடம் கிடச்சிது. இவ்வளவு நேரம் நாம் காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்துடுச்சுங்க. நம்ம கஸ்டமரும் இருமுடி கட்டி சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்தோட ஐயனைக்கான மலை ஏற ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்கிருந்து பம்பையை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த சீசனில் பம்பையில் தண்ணி இல்லைங்க. நம்ம கஸ்டமர் மூலமாக இந்த புண்ணிய பூமியில் நம்மளோட பாதம் பட கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுவாமியே சரணமையப்பன்ற கோஷம் இந்த மலை முழுக்க ஒழிச்சுதுங்க. பம்பைக்கு கீழே நிறைய ஹோட்டல் இருக்குங்க. அங்கேயே நைட் டிஃபன் முடிச்சுட்டு நான் கார் பார்க்கிங் வந்துட்டேங்க. இரவு 10 மணிக்கு சரியாக இந்த ஒளி வெளிச்சத்தில் சாமியோட நடை சாத்தும்போது இந்த சுற்றி இருக்கிற மலைகளுக்கு நடுவில் ஹரிவராசனம் பாட்டு பாடுறதை கேட்கணுமே. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்க. கண்ணை மூடி கேட்கும்போது மலையெங்குமே ஐயப்பனோட பிம்பம் தான். இந்த வீடியோவோட பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். அதை பார்க்க என்னை ஃபாலோ பண்ண மறந்து